ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுமொழி சுடர் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபியை ஜெயிலில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் யாருக்கும் தெரியாமல் உள்ளே வந்து பார்க்குறாங்க. இந்த ஜெயிலில் எல்லா இடமும் எனக்கு தெரியும் அப்படின்னு இங்கே அம்முவை தேடி போயிட்டுருக்காங்க. அப்படி இங்கே சுடரை பார்க்கவே முடியலை அபியால். கண் முன்னாடி இருந்தும் அந்த காஞ்சனாவுக்கு பயந்துக்கிட்டு பார்க்க முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அங்கே இருக்கிற ஒரு சின்ன சாமிக்கிட்ட போய் வேண்டிகிட்ருக்காங்க. எப்படியாச்சும் நான் சுடரை பார்க்கணும், அதுவும் அந்த காஞ்சனா கண்ணில் படாமல் என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, கடவுளே நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது கரெக்டாக சுடர் வந்து அபியை தேடி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே அவங்கள பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம், கட்டி பிடிச்சி அப்படி அழுகுறாங்க. அம்மு அப்படின்னு சொல்லி சுடருமே அவ்வளோ அழுகுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுடைய அம்மாவை ஜெயிலில் பார்க்க வந்திருக்காங்க. ஏம்மா என்னை வெளியில் அனுப்புனேன், நானும் கூடவே இருந்திருப்பேன்ல, நீ இல்லாமல் எனக்கு அங்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏண்டா ஏன் சுடர் அண்ணன் உன்னை நல்லா பார்த்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை மாமா அவங்க பொண்ணுங்க மாதிரி என்னை அப்படி பார்த்துக்கிட்டாருமா, எனக்கு தருண் தியா அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிருக்காங்க. மாமாவுக்கு அவங்க 2 பசங்கம்மா, அவங்க கூட நான் சந்தோஷமாக தான் விளையாடிட்டுருக்கேன். தருண் என் கூட அவ்வளோ க்ளோஸாக விளையாடுறாரு. ஆனாலும் நீ இல்லையம்மா. தருண் தியாவுக்கு அத்தை சாப்பாடு விட்டு விடுறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க, ஆனால் எனக்கு யாருமே இல்லையாம்மா. மாமா என்கிட்ட பாசமாக பேசினாலும் என்ன தான் அப்பப்போ என்னை கவனிச்சுக்கிட்டாலும் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களில் நீ பண்ணுற மாதிரி மாமாவால் பண்ண முடியாதுல்லம்மா அம்மு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சுடர் கவலைப்படாத சுடர், என்ன பண்ணுறது, நான் வாங்கிட்டு வரேன், அந்த மாதிரி விதின்னு உன்னை பிரிஞ்சு இருக்கிறேன், கவலைப்படாத, சீக்கிரமாக அம்மா வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதம்மா, நானுமே உன்னை வெளியில் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சுடர் பேசுகிற நீ அப்படின்னு. ஆமாம், நீ தான் சொல்லியிருக்கல நல்லா படித்து பெரிய ஆள் ஆனால் வக்கீல் ஆகலாம், போலீஸ் ஆகலாம், அந்த மாதிரிலாம் நிறைய ஆகலான்னு. கண்டிப்பாக நான் படித்து பெரிய ஆளாகி உன்னை வெளியில் கொண்டு வந்துடுவேன். மாமா என்னை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னலாம் வந்து சொல்லிட்டுருக்கவும், என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும், ஆமாம் நாங்கள் டிசி வாங்கிட்டு போக தான் இங்கே வந்திருக்கோம், மாமா அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காரு, நான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும், சரிடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மாமாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அம்மு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. சரி நீ நானும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறது உனக்கு நல்லதில்லை, நீ இங்கேருந்து அண்ணங்கிட்டிக்கு போ அப்படின்னு சொல்லவும், ஏன் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொன்னால் கேளு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க சுடருமே கூட அவங்களுடைய மாமா கிட்டக்கே அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில். அதுக்கப்புறமா இங்கே காஞ்சனா கண்ணில் அபி பட்டுடுறாங்க. அதாவது யார் கண்ணில் சுடர் பற்றவே கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ அவங்க கண்ணிலேயே சுடரை இங்கே பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு இவங்க கிட்ட வந்து அதானே உன் பொண்ணு அப்படின்னு கேட்கவும், மேடம் இல்லை மேடம் அது என் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இவ்வளோ தூரம் கட்டி அணைச்சி பாசமாக பேசிகிட்டு இருந்தே, அவளுடைய முகத்தை தான் என்னால் சரியாக பார்க்க முடியல, ஆனால் அவள் உன் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டல, உன் பொண்ணு இப்போ அங்கே வெளியே தானே இருப்பாள், இப்போ நான் போய் அவளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், அவளை பார்த்துடக்கூடாது, சுடரை பார்த்துடக்கூடாது காஞ்சனா அப்படின்னு. மேடம் வேணாம் மேடம், பார்க்காதீங்க போகாதீங்க மேடம், என் பொண்ணு படிக்கிறதுக்காக வந்திருக்கா, நீங்கள் அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, அவள் இங்கேருந்து போயிடுவா மேடம், என்னை பார்த்துட்டு போக தான் அவள் வந்தா அப்படி இப்படி நீங்கள் சுடர் பற்றி பேசிகிட்டு இருக்கவும், ஓ அப்போ அவள் தான் உன் பொண்ணா, நானும் டவுட்டில் தான் உன்கிட்ட கேட்டேன், இப்போ அவள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க போகிறேன், போய் அவளை பார்க்க போகிறேன் அப்படின்னு போகவும் காஞ்சனாவை போக விடாமல் தடுத்துட்ருக்காங்க. தடுக்கிற போது 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. அபி வந்து காஞ்சனாவை போக விடாமல் தடுக்கிறாங்க, என் கீழே தள்ளி விட்டுடுறாங்க. ஏற்கனவே ஒரு முறை மண்டையில் அடித்து ரத்தம் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் சாதத்தை கொட்டுறது, சுடர் விஷயம்னு வரும்போது மட்டும் 2 பேருக்குள்ள அவ்வளோ சண்டை வருது. இப்பயும் அதே மாதிரி தான், நீ என்ன ஆனாலும் சரிடி, இன்னைக்கு என்னை அடிச்சு ரத்தம் ஒழுகுனா கூட சரிடி, உன் பொண்ணை பார்த்து அந்த கருணாக்கிட்ட விஷயத்த சொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. உன் பொண்ணு எதுக்காக இப்போ உங்கள் ஜெயிலுக்கு வந்திருக்கான்ற டீட்டெயிலை விசாரித்தாலே போதுமே, அவளை பற்றி நான் யார் என்னன்னு நான் தெரிஞ்சுக்குவேனேடி, அதை முதல்ல நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், மேடம் நீங்கள் சுடரோட விஷயத்தில் இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு மேடம் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை,
வேண்டாம் மேடம், அவள் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க அபி வந்து அவங்க கிட்ட. ஏன்னா இவங்க 2 பேருக்கு இருக்கிற பகையினால் தான் இவங்களுடைய விஷயத்த பர்சனல் விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கருணா கிட்ட சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் பணம் வேணும், ஸோ அதாவது பணம் கறக்கணும் கருணா கிட்டேருந்து. இவளை பற்றின விஷயத்த சொன்னால் அந்த கருணா பெரிய ஆள், இவளை வந்து பார்த்துட்டு போனான், அவன் நமக்கு பணம் தருவான், என்ன வேணாலும் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அபி சுடர் பொண்ணு இருக்கா அப்படின்ற விஷயம் கருணாவுக்கு தெரியாது. அதை தெரியப்படுத்தி பணம் வாங்கணும் அப்படின்றதுக்காக இவங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ள ஜெயிலில் போயிட்டு மேடம் கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் சண்டை வருது. ஸோ போக விடாமல் தடுக்கிறாங்க. அவங்க டிசியை வாங்கிட்டு அதுக்குள்ளே போயிடுறாங்க. சுடரை முழுசாக அவங்க பார்க்கல, ஆனால் அபிக்கிட்ட பேசிகிட்டு இருந்த பொண்ணு சுடர் தான் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது யார் என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியல, அவங்களுடைய முகமும் சரியாக தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் காஞ்சனா உள்ளே போகிறாங்க. இங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போடவும் காஞ்சனை பிடிச்சி அபியை கீழே தள்ளி விட்டுறாங்க. அடிபட்டுருது, அதனால் நெத்தியில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. கைதிங்க எல்லாரும் ஜெயிலில் இருக்குங்க ஓடி வந்து அபி என்னாச்சு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. இங்கே காஞ்சனா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அங்கே உள்ளே போகவும் அவங்க அதுக்குள்ளே கிளம்பிடுறாங்க. மேடம், இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு போச்சுல்ல, அந்த பொண்ணை பற்றி நான் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணு பேர் சுடர் தானே அப்படின்னவும், ஆமாம் சுடர் தான், அவங்க டிசியை வாங்கிட்டு வேறு ஸ்கூலில் சேர்கிறதுக்காக அந்த டிசி வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும், அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், அந்த பொண்ணு கூட வந்தது யார், இப்போ அந்த பொண்ணு யார் கூட தங்கியிருக்கு, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கவும், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கும் அந்த அபிக்கும் சுத்தமாக செட் ஆகவே மாட்டேங்குது, என் விஷயத்தில் இன்வால்வ் ஆகிட்டே இருக்கா, அவள் அவளுடைய பொண்ணு தானே, நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னவும், இங்கே பாருங்கள் அவளுடைய டீட்டெயில்ஸ்லாம் இது வரைக்கும் எதுவுமே இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தா கூட ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம், ஆனால் இப்போ எதுவுமே எங்ககிட்ட இல்லை, இப்போ தான் அவங்க டிசியை வாங்கிட்டு கிளம்பி போகிறாங்க, எந்த டீட்டெயில்ஸுமே எங்ககிட்ட இல்லை, அபியோட பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, ஆனால் கூட வந்தது அவங்களுடைய மாமான்னு மட்டும் தெரியும், ஏன்னா அபி சுடர் வந்து மாமானை தான் கூப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட வீட்டு அட்ரஸ் எல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாமல் சுடர் பிறந்து வளர்ந்து எல்லாமே இதே இடத்துல தான் பிறந்து வளர்ந்தா, அப்படி இருக்கிறப்போ எந்த டீட்டெயில்ஸை எங்களால் கொடுக்க சொல்கிறீங்க, அவள் படித்தது, அவளோட மார்க் டீட்டெயில்ஸ், அவளுடைய அம்மா, இந்த விஷயத்த வேணா நான் சொல்லுவேனே தவிர மற்றபடி கூட வந்தது யார், அபி இப்போ யார் கூட இருக்கா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது, இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மேடமுக்கு தான் தெரியும், அதுவும் ராதிகா மேடமுக்கு தான் தெரியும், ராதிகா மேடம் தான் சுடரை கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிது, எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே, இப்படியே அவளை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்க முடியாத போச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் கவலைப்படாத, அவள் சுடர்ன்னு பொண்ணு இருக்கான்ற விஷயம் போதும், எப்படியாச்சும் இதை வச்சு கருணா கிட்ட நம்ம பணம் பறிக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாம் சுடர்ன்னு இருக்கா, அபிக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொன்னாலே அவங்களே எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிப்பாங்க, நாம் எதுக்கு ரிஸ்க் எடுத்து அழியணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு காஞ்சனாக்கும் அபிக்கும் சண்டை ஏற்பட்டதுக்கு அப்புறமா அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு ஆத்திரப்பட்டு கோவத்தில் காஞ்சனா வந்து ஃபோன் பண்ணுறாங்க கருணாவுக்கு. வந்து கருணா ஃபோன் அட்டன் பண்ணி நியூ காலாக இருக்குன்னு பேசுகிறாரு. அப்போ பக்கம் வெற்றி இருக்காரு. கருணா ஃபோன் அட்டன் பண்ண உடனே ஹலோ யாருன்னு உடனே, நான் வார்டன் பேசுகிறேன் அப்படின்னு உடனே, என்னது வார்டனா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வார்டன் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லவும், நான் ஜெயிலில் அபி இருக்கிற ஜெயிலில் இருக்கிற வார்டன் பேசுகிறேன் அப்படின்னா உடனே, ஏம்மா யாருமா நீ, எனக்கு எதுக்கு இப்போ கால் பண்ணி நீ பேசிகிட்டு இருக்க, அபி அவளை பற்றி இப்போ எதுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெற்றி இருக்கிறத கவனிக்கிறாரு. கவனிச்ச உடனே, வெற்றி நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறியா, நான் ஃபோன் பேசிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு உடனே, சரி கருணா அப்படின்னு வெற்றி போயிட்டு வெளியே வெயிட் பண்ணுறாரு. யாரோட ஃபோன் காலாக இருக்கும், ஃபோன் வந்த உடனே நம்மளே வெளியே அனுப்பிட்டாங்க கருணா அப்படின்னு யோசிக்கிறாரு. வெற்றி பார்த்துட்டும் இருக்காரு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. இவர் அந்த ஃபோன் வந்த உடனே ரொம்ப படபட பார்க்குறாரு, ரொம்ப ஷாக்காக பேசுகிறாரு. இதெல்லாத்தையும் அவர் கேட்டுட்டு தான் இருக்காரு. வெற்றி வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வந்து, என்னம்மா நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற, அபிக்கும் எனக்கு என்ன சம்மந்தம், நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்ன உடனே, பொறுங்க கருணா, நீங்கள் அபியை ஜெயிலில் வந்து பார்த்துட்டு போனதை நான் கவனித்தேன், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கும் உங்களுக்கும் ஏதோ பெரிய பகை இருக்குது போல இருக்குது, எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன், நான் சொல்ல போகிற விஷயத்தில் உங்களுக்கு நிறைய லாபம் இருக்குது, ஆனால் நான் அதை சொல்கிறதுனால நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கவும், விஷயம் என்னன்னே சொல்லாமல் உன் பாட்டுக்கு எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு என்ன கொடுப்பேன்னு கேட்டால் நான் என்ன சொல்லிட்டோம், நீ முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு அப்படின்ன உடனே, இல்லை நான் முதல்ல டீல் பேசி முடிச்சிடுறேன்,
அதை நான் உனக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு குறைஞ்சது 5,00,000 வேணும் அப்படின்னவும், என்னது 5,00,000மா? நீ யாரு? நான் எதுக்கு உனக்கு 5,00,000 கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நீ அப்படி என்ன விஷயத்த சொல்ல போற அப்படின்னு. ஏன்னா இது உங்களுடைய 2 பேருடைய சம்மந்தப்பட்ட விஷயம். இது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பையன் ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருந்தான். யாரோ ஒரு ஆள் இப்போ ஒரு லேடி மிரட்டுறாங்க அப்படின்னு. இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ நாம தான் கொன்னோம் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கினாளா அப்படின்னு அதிர்ச்சியில் கர்ணா நீ என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. ஆனால் நீ கேட்குறது பணத்தை நான் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்காம என்னால் கொடுக்க முடியாதா அப்படின்னும். இல்லை இல்லை இல்லை, நான் உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். அதனால் உங்களுக்கு முழுசாக பயன் இல்லை. நீங்கள் நான் கேட்டதில் பாதியை மட்டும் கொடுத்துட்டா நான் என்ன விஷயன்றத சொல்கிறேன். அதுக்கப்புறமா அதை நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா மீதி எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயம்னு சொல்லு நீ முதல்ல அப்படின்னு சொல்லவும், அபிக்கு சுடர்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இது இவருக்கு ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் நாம் நினச்சதில்ல அப்படின்னு கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டு, என்ன சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம், அபிக்கு சுடர்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஜெயிலில் தான். 10 வருஷமாக ஜெயிலில் தான் அவள் பிறந்து அவளை பெற்றெடுத்து வளர்த்துட்டு இப்போ அவளுடைய அண்ணன் இருக்கிறதாவும் அவன் அண்ணங்கிட்ட ஒப்படைச்சிக்கிறதாவும் ஜெயிலில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அவள் கூட பேசிகிட்டு இருந்தா, இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு அவள் சொல்லி வச்சுருந்தா. அதான் நான் உனக்கு சொல்லணும் இதை தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னவும், இதனால் உனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்கவும், அதான் கர்ணா பணம், எனக்கு பணம் வேணும், உனக்கு அவ்வளோ பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படி தானே அப்படின்னு. ஓ 10 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, அதுவும் எனக்கு தெரியாமே ஜெயிலே பிறந்து வந்து இவ்வளோ பெரிய ஆளாகி, ஓ அபிக்கு அண்ணன்லாம் இருக்கானா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் கர்ணா ஏன் உனக்கு அந்த டீட்டெயில் கூட தெரியாது அப்படின்னு கேட்கவும், இல்லை அப்படின்னு அவர் சொல்லவும் இது இவருக்கு ஷாக்காக இருக்குது. நான் கேட்ட பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு. அந்த பொண்ணு யார் எங்கே இருக்கான டீட்டெயிலாக சொல்லு, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லவும், அது எனக்கு தெரியாது கர்ணா, அதனால தான் நான் பாதியை உன்கிட்டேருந்து கேட்டுட்டு மீதியை சுடரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கொடுக்க சொன்னேன் அப்படின்னவும், கர்ணா என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு எங்கே இருக்கா யார் என்னன்னு கண்டுபிடிச்சி டீட்டெயிலோட சொன்னால் உனக்கு பணத்தை கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்னது இது, நாம் ஒன்று நினச்சா நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு காஞ்சனா புலம்புறாங்க. ச்சே 10 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, நமக்கு தெரியாமே போயிருக்கு. இந்த விஷயம் வெற்றிக்கு தெரியுமா? இல்லை, அப்படி அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கே எப்படி தெரியுதுன்னு இப்போ தான் தெரியுதுன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு கர்ணா இந்த விஷயத்த வெற்றிக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு மறைச்சிட்ருக்காரு. ஸோ இதில் இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.